ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபோட்டோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக், வீடியோ ரொம்ப ஜூமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற வீடியோ கிளிப் ஆட் பண்ணலை, மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்து அதுவும் நல்லா வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வறுபடுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் மல்லி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா 3 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி அதுவும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வேக வச்சோம்னா அது பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறம் சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி அதுவும் ஆட் பண்ணி ஒரு கிளறிக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு நான் இன்னைக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 3 விசில் விட்ட பிறகு நமக்கு சுவையான பட்டாணி சாதம் ரெடி.